டேய் நீ எதுவும் பேசாத கம்முன்னு வா. தலைவரே வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா மூஞ்சிய மலராம வாங்கிக்கிறான். தலைவரே என்னயா என்ன ஆச்சா? சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சோகமா இருக்கிறீங்க. என்ன பண்ண சொல்ற? ஓட்டு லிஸ்ட்லயே இல்லையா என் பேரு? தலைவரே நீ கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நான் அங்க பிரதட்சணம் பண்ணலான்னுக்கிறேன். அந்த பிரதேசமா? என்னயா சொல்ற? தலைவரே உங்களுக்காக கோயிலுக்கு எல்லாம் போய் வேண்ட போற தலைவரே. வேணா ஜெயிச்சிருவாரா இவரா? கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. நிஜமாவையா சொல்ற? ஆமா தலைவரே, எலுமிச்சம்பழம் கடிக்கலான்னுக்கிறேன். எலுமிச்சு பையன் கச்சா எலுமிச்சம்பழம் கச்சா ஜெயிச்சிருவாரு. உன்ன மாதிரி தொண்டை தாயா எனக்கு வேணாம். நீ இருக்கிய துண்டு துண்டு வயிற்று போயிருத்துக்கின்னு. இவருக்கு வயிறு ரவுண்டுக்குதா என்ன சொல்றாரு பேரு. ஏய் நான் தலைவர் தொண்டை முன்னாடி மரியாதை இல்லாத பேசுற. ஓட்டு என்ற வரைக்கும் தான் தலைவர், நீ தான் ஓட்டு லிஸ்ட்ல இல்லையா? எலுமிச்சு பையன் கச்சா மட்டும் எப்படியா ஜெயிப்ப? ஆமா எப்படி ஜெயிப்பேன்? எல்லாம் மேல இருக்கிற சாமி பாத்துக்கோ தலைவரே. சரி இப்ப எலுமிச்சு பையன் கடிக்கிறனியா, அதுக்கு எவ்வளவு வேணும்? கன்னியாகுமரியில இருக்கிற காந்தி ரோட்ல பாலத்தம்மன் கோயில போய் எலுமிச்சம்பழம் கடிக்கணும். கன்னியாகுமரி தான் இருக்கா அந்த கோயில? ஆமா தலைவரே, அந்த கோயில தான் வேண்டிக்கணும். நான் சொக்கா போடுறடா, எவ்வளவு காசு வேணும்? ஏய் நீ தலைவரா நான் தலைவரா? இப்போதைக்கு நீதான் பேசு. அப்ப கம்முனரு. எவ்வளவுப்பா வேணும்? தலைவரே போறதுக்கு ஒரு 5000, வரத்துக்கு ஒரு 5000, அவ்வளவு தூரம் போறோம், எங்கெங்கே சுத்திட்டு வருவான். ஒரு 20000 குத்தா போதும் தலைவரே. 20000 கொடுத்தா போதுமா? நான் ஜெயிச்சுக்கணும்யா. நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப, அதுல மாற்றமே இல்ல. இப்பதான்யா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்படியே போய் சேர்ந்துரு. ஏய் என்னடா சொல்ற? இல்ல சந்தோஷமா இருக்கும் போதே போய் சேர்ந்தா புண்ணியன்னு சொல்லுவாங்க. வாழ கைவிடா, நான் ஒன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவு கிடக்குது இந்த மாதிரி சொல்லிட்டேன். தலைவரா சட்டு புட்டு கொடு தலைவரா, டைம் ஆயிடும் பொழுது. நீ பஸ்ல ட்ரெயின்ல போவாத, பிளைட்ல போயிடு, சீக்கிரம் போயிடுவேன். நீயும் சீக்கிரம் போறதுக்கு நான் ஒரு வயசு சொல்லிட்டா. என்னடா? பஸ் ஸ்டாண்டுக்கு போ, மணல் லாரி வரும், நடுவில் நில்லு, சீக்கிரம் போயிடுவேன். ஏய் என்னடா இப்படியே பேசிங்க இருக்க? தலைவரா அவங்ககிட்ட பேசத்தை நிறுத்திட்டு எனக்கு கவனி தலைவரா. ஏய் காசு ஒரு 30000 கொடுறா. நான் 30000 குடுறா, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டான். மூதை இப்படியே முக்கால் சொத்து அழிச்சிச்சு. என்னடா முனவரா? ஒண்ணு இல்ல தரேரு. டக்குன்னு கொடுப்பா, பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சா. இந்தா நல்ல மனுஷன், இவர் தான் ஜெயிக்கணும். சாமி துணை நிக்க அவருக்கு. உங்களை மாதிரி ஆள் இருக்கணும், நான் ஜெயிச்சிருவேன்யா. இந்தாயா தலைவரே, உன்ன மாதிரி தலைவர் தான் இந்த தொண்டனுக்கு தேவை. இப்போ போய் அந்த சாமி கடை சண்டை போடுறேன். டக்குன்னு போயா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியா? தோ போது ஏரோப்ளேனு, டக்குன்னு போயிடுறேன். வட போயிடலாம். ஃபாஸ்டாப்பா வந்துச்சு பாரு கிட்ட. இப்படியே ஏறி போயிடுறேன் தலைவரே. எப்பா நான் ஜெயிச்சிருவேன். கீசிருவேன். என்னது? கீசிருவேன்னு சொன்னேன். நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. இந்த ஊசி போன பண்ணு முஞ்சி நானா பேசிங்கிது பேர். தலைவரே நான் தலைவர் இப்படி ஆகி போச்சு. என்னடா என்னாச்சு? தலைவரே இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல தலைவரே. என்னடா என்னதான் ஆச்சு? ஜெயிச்சாதான் தலைவரே தெரியும் யார் ஆச்சுன்னு. வடிவு காசு முஞ்சிய அந்த நான் கேக்குறேன், நீ நான் சொல்ற? நம்ம லிஸ்ட்லயே இல்ல தலைவரே. இதான் விஷயமா? வந்துருவோம் நம்ம, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். எப்படி எப்படி எப்படி? அங்க ஆயா கனல் வந்து சொல்லிச்சான். டேய் நான் கலாய்க்கிறியா? கம்மிரா. இவரை கலாய்க்கிறாங்க, போய் கற்கண்டு வியாபாரம் பண்ணு. நான் தலைவரே நான் சொல்றேன், ஒண்ணுமே புரியலையா? மேல போகுது பாரு பிளைட்டு. சவுண்ட் கேக்குது. அந்த பிளைட்ல போய் இறங்கின உடனே நம்ம தான் வின்னு. நான் தலைவர் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையா? ரவி எலுமிச்சம்பழம் கடிக்க போய்க்கிறான், நம்ம வின் பண்ணணும்னு. எலுமிச்சை கடிக்கா நேத்துக்க? ஏய் எலுமிச்சை கச்சாயம் முன்னாடுவானா, அதுக்காக ஒருத்தன் 30000 வாங்கி போய்க்கிறான். தலைவரா அவனா தலைவர் எலுமிச்சை கடிக்கிட்ட, நான் பூசணிக்காகவே கடிக்கிறேன் தலைவரா. என்னடா சொல்ற? இவன் ஒன்னும் சொல்ல, இவன் ஒரு 30000 கேக்குறான். தலைவரா அந்த பூசணிக்காய் இங்க கிடைக்காது தலைவரா, துபாயில இருக்குது. அந்த பூசணிக்காவை கடிச்சா நீ ஸ்ட்ரைட்டா பிஎம் தான், வேற மாற்று கருத்தே இல்ல. என்னடா சொல்ற? பிஎம் தலைவரா பிஎம். காசு ஒரு 50000 ரூபாய் கொடு, நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். நாப்பா வெயில் காலத்துக்கு ஏசி ஃப்ரிட்ஜ்லாம் இல்லையாப்பா உங்க வீட்டுல? ஆமா எப்படி கரெக்டா சொன்ன? 50000 கேட்டுக்கிறியா, அதனால சொன்னேன். கம்னூர் பண்ணியா தலைவரா? கொடுங்க தலைவரா, போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். டேய் குறு 50000 குப்பங்கிட்ட. இந்தா இந்தாப்பா 2 பூசணிக்காவை கடிச்சிடுப்பா. தோக்கிறேன் தலைவரா, இவனு நான் ஒண்ணு கச்சிடுறான். சரி டக்குன்னு போங்க, ரிசல்ட் அறிவிச்சுட்டு போறாங்க. அது அறிவிச்சா கூட மாட்டோம் தலைவரா. போலாம் போயிட்டு வரேன் தலைவரா. போயிட்டு எங்க வர போறானுங்க, நல்லா ஏசி ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு தூங்க போறானுங்க. என்னடா மனைவி இருக்கா? சத்தியமா இவ்வளவு நாள் உன் கூட இருந்த பாரு, நான் போய் செவுத்துல முட்டிக்கிறியா? என்ன இப்படி சொல்றா? அவன் ஒரு 30000 மாட்டான், இவன் ஒரு 50000 மாட்டான். இப்ப ஜெயிச்சிருவியா? எலுமிச்சம்பழமா பூசணிக்காவை கடிக்க போய்க்கிறாங்களாடா.
கழிக்க போய்க்கிறாங்களா? இப்ப நீ வின்னாயிவா? டெஃபினெட்லி நான் தான் பிஎம். அவனுங்க சொன்ன பிஎம்க்கு நான் அர்த்தம் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர். அட அண்டாவாயா, பிக்கு பைத்தியம், எம்முக்கு மென்டலு, இதான் அர்த்தம் அதுக்கு. போய் வேலையை பாரு, எப்பயும் உனக்கு சங்கு ஊத்திட்டாங்க, நான் போறேன். டேய் போடா. டேய் நான் பிஎம்டா. டேய் நான் பிஎம்டா. டேய் நான் பிஎம்டா. டேய்